ஸோ ஃபைனலாக இன்னைக்கு வீடியோவில் CapCut டெம்ப்ளேட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலையுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ மறக்காம வீடியோ எண்டு முடியும் பாருங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பாருங்க, உங்களுக்கு தேவையானது VPN, அப்புறம் பார்த்தீங்கன்னா Chrome. நீங்கள் VPN ஆன் பண்ணிட்டு Chromeக்குள்ள போய்க்கோங்க. அங்கே CapCut.com அப்படிங்கிற வெப்சைட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதையுமே உங்களுடைய Gmail ஐடி வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பர்டிகுலர் டெம்ப்ளேட் தேடுறீங்க அப்படின்னா மேலே சர்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் தேடிக்கலாம். நீங்கள் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே கிளிக் பண்ணிட்டு சைடில் யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் CapCut கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்க மீடியாவில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா நம்ம நார்மல் CapCutல யூஸ் பண்ணுற மாதிரி தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது ஆன்லைனில் அப்லோட் ஆகிற முடி. ஆன்லைனில் அப்லோட் ஆகிட்டு அதில் இருக்க எஃபெக்ட்லாம் லோட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஏன் ரொட்டேட் பண்ண சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் இருந்தீங்க இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் உங்களுக்கு காட்டாது. அதனால தான் இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணதுமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபார்மட் வந்து மாற்றிக்க முடியும், குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், நீங்கள் வந்து 4K வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. அது நீங்களாம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரி, பாய்.